ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பார்ந்த சாய் தொலைக்காட்சி நேயர்களுக்கு பாபா மாமியின் ஆத்ம நமஸ்காரங்கள். பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவின் 100வது ஆண்டு விழாவை முன்னிட்டு அவருடைய வாழ்க்கை சரிதம், இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கும் அவருடைய எண்ணிலடங்காத அற்புதங்கள், உபதேசங்கள், இவை யாவற்றையும் நம் சாய் தொலைக்காட்சியின் மூலமாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் அவர்கள் தொடர்புடைய அந்த கர்பலா யுத்தம் என்பதை பற்றி நாம் இப்போது காண்போம். நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா அவர்களுடைய மகத்துவத்தை கூறி அந்த பூஜை வழிபாட்டு முறையை தொடர்ந்து நடத்துவதற்காக இஸ்லாமிய பெருமக்களிடம் அறிவுறுத்தினார் என்பதையும் பார்த்தோம் சென்ற தொடரில். இப்பொழுது அந்த ஈரான், ஈராக் என்ற ஒரு பகுதிகளில் நடுவில் இடையில் கிட்டத்தட்ட 6வது நூற்றாண்டிற்கு முன்னர் ஒரு ஒரு பகுதியில் வாழ்ந்து வந்தார் நம்முடைய ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் என்ற அவுலியா. அந்த ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் என்பவர் மௌலவி என்று சொல்வார்கள், மிகப்பெரிய ஒரு குரு ஆச்சாரியா என்று சொல்வார்கள். மிக பல ஒரு அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தார். இருந்தாலும் அவர் தான் ஒரு சாமானிய மனிதராகவே அவர் வாழ்ந்தார். எந்த இடத்திலும் தன்னை மிக உயர்ந்தவராக அவர் காட்டிக்கொள்ளவில்லை. மகான்களுடைய ஒரு பக்குவ நிலையும் இதுதான். ஆக அவர் தன்னுடைய நாட்டு மக்களை முறையான வழியில் செல்ல வேண்டும், இறை நம்பிக்கை, இறை வழிபாடுகளை செய்ய வேண்டும், தீய வழியில் சென்று பொருளை சேர்க்கக்கூடாது, யாரையும் தவறான வழியில் துன்புறுத்தக்கூடாது, இப்படியெல்லாம் பல நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து மக்களை நல்வழிப்படுத்திக் கொள்வதில் அந்த வேலையை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது துரதிருஷ்டவசமாக என்ன ஆயிற்று, அப்பகுதியை ஆண்ட அந்த மன்னர்கள், ஒரு மன்னர் இறந்தவுடன் அடுத்தவர்கள் அதனுடைய வாரிசாக யசீத் என்ற ஒருவன் ஆட்சிக்கு வந்தான். அவன் மிக மிக கொடுங்கோல் ஆட்சியை செய்வதற்காகவே அவதாரம் எடுத்தவன் என்பது போல காணப்பட்டான். அவன் ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் அவர்களுடைய அந்த நல்வழிப்படுத்தக்கூடிய கருத்துக்களை புறக்கணித்தான். நீங்கள் இப்படியெல்லாம் மக்களிடம் சொல்லக்கூடாது, நான் விரும்பியபடிதான் மக்கள் இருக்க வேண்டும், நான் தான் அரசன் என்று சொல்லி மக்களை தவறான வழியில், தவறான கலாச்சாரத்தில் சீர்கேடு உறச் செய்து தவறான வழியில் திசை திருப்பும்படியான பல காரியங்களை செய்தான். இது ஹஸ்ரத் அவர்களுக்கு மிகவும் துன்பத்தை அளித்தது. இப்படி செய்தால் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகும், தயவு கூர்ந்து இப்படி செய்யாதே என்று எச்சரித்தார். ஆனால் அவர் எச்சரிக்கையை பொருட்படுத்தவே இல்லை. நீங்கள் யார் என்னை கட்டுப்படுத்துவதற்கு, நான் இந்த நாட்டினுடைய மன்னன் என்று சொன்னார். நாட்டினுடைய மன்னனாக இருந்தாலும் ஆன்மீகத்தில் திகழ்ந்த ஒரு குருவுக்கு மதிப்பு அளித்தே ஆக வேண்டும். ஆக அவருக்கு மிகவும் வெறுப்பு வந்துவிட்டது. அவருடைய இந்த சொல்லுக்கு கீழ்ப்படியாத பலருக்கு பல்வேறு குரூரமான தண்டனைகளையும் வழங்குவதற்கு அவன் தீர்மானித்து விட்டான். இனியும் நாம் இங்கே இருக்கக்கூடாது. பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா அடிக்கடி சொல்லுவார், முடிந்தவரை தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு உன்னால் முடிந்த முயற்சிகளை செய். ஒருவேளை உன்னால் முடியவில்லை என்றால் அங்கிருந்து விலகி சென்று விடு. தீயவற்றை பார்க்காதே, தீயவற்றை பேசாதே, தீயவர்களோடு இணங்கி இருப்பதும் பாவம்தான் என்று சொல்வார். ஆக இனியும் இந்த தீயவனுடைய நாட்டில் நாம் இருந்தால் நாம் நமக்கு மிகவும் பாவம் செய்தவனாகி விடுவோம். நம்ம இந்த இடத்திலிருந்து விலகி சென்று விட வேண்டும் என்று மனதில் நினைத்தார். அதே நேரத்தில் அந்த பக்கத்தில் அந்த யூப்ரட்டிஸ் என்ற ஒரு ஆற்றுக்கு அந்த பக்கம் வாழக்கூடிய ஒரு நகரத்தில் மக்கள் அவரை அழைத்தார்கள். அன்போடு, ஹஸ்ரத் அவர்களை எங்களுடைய இடத்திற்கு வந்து விடுங்கள், நீங்கள் இன்னும் அந்த கொடுங்கோலன் அந்த ஆட்சி செய்யும் அவனுடைய இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டாம், அவன் மிகவும் மோசமானவன், நீங்கள் வந்து விடுங்கள், உங்களையும் அவன் ஏதாவது செய்து விடுவான் என்று எல்லோரும் கேட்டவுடன் சரி நாம் அங்கு சென்று விடுவோம் என்று தன்னுடைய குடும்பத்தினர், அவர் எந்த விதமான ஆயுதங்களையும் ஏந்தி செல்லவில்லை, தன்னுடைய குடும்பத்தினர், அந்த குடும்பத்தினர், அவர்களுடைய குழந்தைகள், தன்னுடைய குழந்தைகள், மேலும் தன்னுடைய வழியை தொடர்ந்து பின்பற்றும் தன்னுடைய உயிருக்குயிரான அந்த தொண்டர்கள், பக்தர்கள், அவர்கள் ஒரு குழுவினர் அழைத்து கொண்டு அந்த பகுதியிலிருந்து அடுத்த பகுதியை கடக்கலானார். அங்கெல்லாம் பாலைவனம் தானே, பாலைவனத்தில் என்ன வசதிகள் இருக்க முடியும்? வழிப்பயணத்திற்கு தேவையான உணவு, தண்ணீர் ஏதோ முடிந்த அளவில் எடுத்துக்கொண்டு அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அடர்ந்த பாலைவனமாக இருந்த காரணத்தால் தண்ணீரென்று அங்கே வாழக்கூட முடியாது, அப்படிப்பட்ட ஒரு இடம் அது. அந்த இடத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுதே
அவருடைய குடும்பத்தாருடன் ஹஸ்ரத் அவர்கள் அந்த இடத்தை விட்டு நீங்கி விட்டார் என்ற செய்தி அந்த யசீத் என்ற கொடுங்கோல் மன்னனுக்கு காதில் எட்டுகிறது. இவரை விட்டுவிட்டால் பின்னால் ஏதாவது ஒரு பக்கத்து ஊரில் சென்று அந்த மன்னனுடைய படையை திரட்ட சொல்லி ஒருவேளை நம்மை தாக்க வந்தாலும் வருவார், இவரை உயிரோடு விட்டுவிடக்கூடாது என்று அவன் நினைத்து ஒரு ஆன்மீக குருவிற்கு உயர்ந்த ஒரு நபிகள் நாயகம் வழியில் வந்த ஒரு பரம்பரையில் வந்த ஒரு குருவிற்கு எப்படிப்பட்ட ஒரு சித்திரவதைகளை எல்லாம் அவன் செய்தான் என்பதை நினைக்கும் பொழுதே நம்முடைய உடல் நடுங்குகிறது. அவன் ஒரு மிகப்பெரிய படையை அனுப்பி அங்கு சென்று கொண்டிருப்பவர்கள் பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள், அவர்கள் கையில் எந்த ஆயுதங்களும் கிடையாது. தங்களுக்கு தேவையான உணவை சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது தாக்குதல் நடத்த மிகப்பெரிய படையை மிக பல ஆயுதங்களோடு அவன் யசீத் மன்னன் அனுப்பி வைத்தான். இவர்கள் எல்லோரையும் மிக வேகமாக அவர்கள் படைகள் சூழ்ந்து கொண்டு விட்டன. அந்த சூழ்ந்த இடம் கர்பலா என்ற இடம். அதுதான் இந்த புனித போர் நிகழ்ந்த இடமாம். அதாவது ரத்தம் தோய்ந்த தியாக வரலாறு அவருடைய வரலாறு. அந்த புனித போர் எல்லா படையினரும் அவரை சுற்றி, அவருடைய குடும்பத்தாரை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சின்ன குழந்தைகள் அழுகின்றன, வயதானவர்கள், பெண்கள் எல்லோரும் அங்கே இருக்கிறார்கள். அப்போது ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் அவர்கள், இங்கு இருக்கும் வயதானவர்கள், பெண்கள், சிறு குழந்தைகள் எல்லோரையும் விட்டு விடுங்கள், நீங்கள் என்ன வேணுமானாலும் செய்யுங்கள் என்று அவர் கேட்கிறார், மன்றாடி கேட்கிறார். ஆனால் அவர்கள் பதில் சொல்வதாக இல்லை. எல்லா குழந்தைகள் உட்பட, பிஞ்சு குழந்தைகள் உட்பட கைவேறு கால்வேறாக சித்திரவதை செய்து கொள்கிறார்கள். மரண ஓலம் அந்த பகுதி முழுவதும் அங்கு ஓவென்று அலறி கேட்கிறது. ரத்தம் ஆறாக பாய்ந்து ஓடுகிறது. அந்த குழந்தைகள் தண்ணீர் என்று புலம்புகின்றன. அந்த குழந்தைகளுக்கு தண்ணீர் அளிப்பதற்காக ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் வேகமாக ஒரு குவளையை எடுத்துக்கொண்டு மரண தருவாயில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தண்ணீராவது தருவோம் என்று பக்கத்தில் உள்ள அந்த நதிக்கரைக்கு செல்கிறார். அங்கே ஒரு சின்ன நதிக்கரை உண்டு. அங்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது அவருடைய 2 கைகளும் வெட்டப்பட்டு விட்டன. கைகளில் இரத்த ஆறு ஓடுகிறது. அப்படியும் சென்று தண்ணீரை சுமந்து கொண்டு தன்னுடைய பற்களால் தண்ணீர் குவளையை சுமந்து கொண்டு ஓடி வருகிறார். அவருடைய தலை துண்டாக்கப்பட்டு விட்டது. அப்பொழுதும் கூட அவர் புறமுதுகிட்டு ஓடவில்லை. முன்னால் நின்று அத்தனை கத்தி குத்துக்களையும் தன்னுடைய நெஞ்சில் சுமந்தபடி முன்னால் நின்று சாய்ந்தார் அவர். அப்பொழுது அவர் என்ன கூறினார் என்றால், இது ஒரு புனித போர். இந்த போரில் நானும் என்னுடைய குடும்பத்தினரும் செய்த தியாகம் வருங்கால தலைமுறையினருக்கு நல்ல மார்க்கத்தை போதிக்கும், வருங்கால தலைமுறையை மிகச் சிறந்த முறையில் வழிநடத்த செய்யும். அதற்கு என்னுடைய உயிரை நான் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சொன்னாராம். அப்படிப்பட்ட தியாகியினுடைய ஒரு புனித வரலாறு தான் ஹஸ்ரத் இமாம் ஹுசைனுடையது. மகாத்மா காந்தி ஒரு முறை அவரை பற்றி பேசும்பொழுது, இப்படிப்பட்ட தியாகம் செய்த ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் அவர்கள் போன்று ஒரு 10 பேர் என்னிடம் இருந்தால் கூட எப்பொழுதும் இந்த நாட்டுக்கு நான் சுதந்திரம் வாங்கியிருப்பேன் என்று சொன்னாராம். ஏன்னா அகிம்சை ஒன்றே மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார். அதே போன்று நம்முடைய சங்கராச்சாரிய சுவாமிகளும் என்ன சொன்னாராம், ஹஸ்ரத் இமாம் ஹுசைனுடைய தியாகம் போற்றத்தக்கது என்று சொல்லியிருக்கிறார்கள். மாபெரும் தலைவர்கள் அவரை பற்றி எழுதியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் இன்றும் அந்த முஹர்ரம் என்ற புனிதமான மாதத்தில் 10வது நாள் என்று ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் அவர்களுக்காக ஒரு பெரிய விழா எடுத்து எல்லோரும் அத்தனை பேரும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருமே தங்களுடைய வீட்டில் நடந்த ஒரு துக்கம் போன்று அதை அனுசரித்து அழுது புலம்பி அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இது போன்று இது நடந்து விட்டதே, இது போன்று நிகழ்ந்து விட்டதே, இனிமேலும் இது போன்று நிகழக்கூடாது என்று அழுது புலம்பும் காட்சி இன்னும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு இஸ்லாமிய குடும்பத்தினருடைய இல்லத்திலும் ஹஸ்ரத் இமாம் ஹுசைனுக்காக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் 6வது நூற்றாண்டில் நடந்த ஒரு நிகழ்வு நேயர்களை 6வது நூற்றாண்டில் நடந்த நிகழ்வு இன்று 21ஆம் நூற்றாண்டை கடந்த பின்னரும் இன்றளவும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அவர் செய்த தியாகம்தான் அதற்கு காரணம். அப்படிப்பட்ட தியாகியான ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் அவர்களுடைய நினைவாக முஹர்ரம் மாதத்தில் 9வது 10வது நாள் அந்த கர்பலா என்று சொல்லக்கூடிய அந்த புனித மண்ணை தியானித்து அதிலிருந்து ஒரு மண்ணை தியானித்து ஒரு களிமண்ணால் செய்யப்பட்ட வட்ட வடிவமான ஒரு உருவத்தில் 5 விரல்கள் பதித்த பஞ்சா என்று சொல்வார்கள், விரல்கள் பதித்த ஒரு உருவச் சின்னங்களை
எடுத்து அந்த பூஜையில் வைத்து சடங்கு சம்பிரதாயங்களை முறையாக செய்ய வேண்டிய வழிமுறைகளை செய்து முடித்தவுடன் அதை மீண்டும் ஒரு துணியில் கட்டி வைத்து விடுவார்கள். அடுத்த வருடம் அதை எடுத்து மறுபடியும் அவருடைய சம்பிரதாயத்தை தொடங்குவார்கள். இது வழி வழியாக காலமாக 6வது நூற்றாண்டு முதல் இப்பொழுது வரை இன்றளவு வரை தொடர்ந்து இஸ்லாமிய பெருமக்களால் நிகழ்த்தப்பட்டு வருகிறது. இதை நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா அவர்களுக்கு சொல்லி வழி வழியாக நடந்த இந்த சம்பிரதாயத்தை நீங்கள் ஏன் புறக்கணிக்கிறீர்கள்? தொடர்ந்து செய்யுங்கள், உங்கள் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு நல்லது நடக்கும், ஒரு குறையும் உங்களுக்கு வராது, உங்களை பீடித்திருந்த நோய்கள் எல்லாம் உங்களை விட்டு போய்விடும், ஒருவரும் இறக்க மாட்டார்கள், இப்படியெல்லாம் சொல்லி ஆசீர்வாதம் செய்து அனுப்பி வைக்கிறார். இது எவ்வளவு பெரிய விஷயம். அதாவது மகான்கள் மதங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்பது மட்டுமல்ல, மத சகிப்புத்தன்மை, மத நல்லிணக்கத்திற்கு ஆன தூதுவர்களே மகான்கள் தான். நம்முடைய சமர்த்த ஷிரடி சத்குரு சாய்நாதர் அவதரித்த போது எல்லோரும் என்ன சொன்னார்கள்? இந்து இஸ்லாமிய மக்களிடையே ஒரு மத சகிப்புத்தன்மையை, மத நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்காக அவதரித்தவரே நம்முடைய ஷிரடி சமர்த்த சத்குரு சாய்பாபா என்று அடிக்கடி எல்லோரும் சொல்வார்கள். அதுபோல ஷிரடி சாயி சச்சரித்திரத்திலும் இந்த பஞ்சா என்ற இந்த முகரத்தின் போது அனுசரிக்கக்கூடிய இந்த உருவச் சின்னங்களை வைத்து அனுசரிக்கக்கூடிய பூஜை முறையை பற்றி நம்முடைய சத்குரு சாய்நாதர் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு சொல்லியிருக்கிறார். அது எல்லோராலும் பல இடங்களில் இந்து இஸ்லாமியர் என்ற வேறுபாடு நீங்கி எல்லோராலும் அந்த பூஜை முறை அனுசரிக்கப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அப்படித்தான் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மதம் என்பது நம்ம எல்லோரையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்க வேண்டும், பிரிக்கக்கூடிய ஒரு சாதனமாக கருவியாக இருக்கக்கூடாது. இதில் எல்லா மகான்களும் ஒருமித்த கருத்தை உடையவர்களாக இருந்தார்கள். பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா அவர்களுடைய அந்த பிரார்த்தனையிலும் அவருடைய பஜனையிலும் எல்லா மதத்தை சார்ந்த குருமார்களுக்கும் தலைவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் வாழ்த்து பாடலை பாடிய பின்னரே அந்த பஜனை பாடல்களை முடிப்பது வழக்கம். பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவும் அப்படியே தன்னுடைய வாழ்நாளையும் வாழ்ந்து காட்டினார் எல்லோருக்கும். இந்த காரணத்தால் தான் இஸ்லாமியர் வாழும் அந்த அரபு நாடுகளிலிருந்து பல்வேறு இஸ்லாமிய பெருமக்கள் நம்முடைய சுவாமியை தரிசிக்க பஜனை பாடல்களை அவர் முன்னால் பாடியும் காண்பித்திருக்கிறார்கள். மிக அருமையான பஜனை பாடல்கள். நீங்கள் இணையதளத்தில் சென்றால் அதை பார்க்கலாம், நீங்கள் கேட்கலாம். அதே போன்று பல கிறிஸ்தவ நாடுகளில், மேற்கத்திய நாடுகளிலிருந்து பல்வேறு கிறிஸ்தவ பெருமக்கள், ஆங்கிலேயர்கள், இங்கே ஐரோப்பியர்கள் வருகை தந்து பல நாட்கள் சுவாமியுடன் அந்த சுவாமி இருக்கும் அந்த புண்ணிய ஸ்தலத்தில் அமர்ந்திருந்து அங்கு உச்சரிக்கும் அந்த ருத்ரம் சமகம் போன்ற வேதங்கள் எல்லாவற்றையும் ஒரு 6 மாதம் இருந்து கற்றுக்கொண்டு தானும் அதை சொல்லி மகிழும் அந்த காட்சியை அங்கு சென்றால், நாம் சுவாமி இருக்கும் தலத்திற்கு புட்டபர்த்திக்கு சென்றால் இன்றளவும் அந்த தரிசனத்தை, அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடியும். இதுவே மகான்களுடைய மிகப்பெரிய மகிமை என்று சொல்ல முடியும். சுவாமியின் மேல் நம்பிக்கை இல்லாதவர்களை கூட அதை எடுத்து சொல்லி திருத்தி அந்த நம்பிக்கையை அவர்களிடம் வரவழைப்பதில் மகான்களுக்கு நிகர் அவர்கள் மட்டுமே. ஒரு முறை உடுமலைப்பேட்டையிலிருந்து ஒரு பக்தர் ஒருவர் சுவாமியை தரிசிக்க சென்றிருந்தார். அப்படி செல்லும் பொழுது ஒரு மாலை வாங்கி கொண்டு சென்றார். அந்த மாலையை நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவிற்கு அணிவிப்பதற்காக விரும்பினார். ஆனால் அவர் பக்கத்தில் வந்தவுடன், என்னுடைய மாலையை எனக்கு நீ அணிவிக்க வேண்டாம், என்னுடைய பாதத்தில் வைத்து விட்டு செல் என்று சொன்னார். பாதத்தில் வைத்துவிட்டு சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் சுவாமி இந்த மாதிரி சொல்கிறார்? எல்லோரும் சென்று மாலை அணிவிக்கலாமே, இவரை மட்டும் ஏன் தடுக்கிறார் என்று சொன்ன பொழுது சுவாமியே அடுத்த வரிகளில் அவரிடம், நீ என்மேல் நம்பிக்கை இல்லாமல் தானே இங்கு வந்தாய், இப்பொழுது மட்டும் எப்படி உனக்கு நம்பிக்கை வந்தது? யார் சொல்லி நம்பிக்கை வந்தது? நம்பிக்கை என்பது உள்ளத்தில் இருந்து பிறக்க வேண்டும், நம்முடைய உள்ளத்திலிருந்து பிறக்க வேண்டும். பிறர் சொல்லி வருவதல்ல நம்முடைய நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கையை நாமே பெற வேண்டும் முதலில் என்று சொன்னவுடன் அவருக்கு அப்படியே அந்த ஷாக் அடித்தது போல ஒரு திகைத்து விட்டார். அவர், நாம் அங்கிருந்து வரும்பொழுது இவரை பற்றி என்னவெல்லாம் நாம் தவறாக எண்ணிக்கொண்டு வந்தோம், அப்படியே நம்முடைய உள்ளத்தில் உள்ளதை படம் போட்டு பிரதிபலித்து இவர் காண்பித்து விட்டார். சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அதற்கு பிறகு அவருடைய வாழ்நாளையே சுவாமியிடம் அவர் சமர்ப்பணம் செய்யும் அளவிற்கு சுவாமியோடு அவர் ஐக்கியமாகிவிட்டார். இதுவே மகான்களுடைய மகிமை. மேலும் சுவாமிக்கு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த செல்வந்தர், ஒரு தாழ்ந்த ஒரு வேலையை செய்பவர், மிக உயர்ந்த பணியை செய்பவர், இப்படியெல்லாம் ஒரு வேறுபாடே கிடையாது சுவாமிக்கு. பாரபட்சம் இல்லாமல் எல்லோரையும்
சமமாக நேசிப்பவர்கள் தான் மகான்கள். சுவாமி அடிக்கடி என்ன சொல்லுவார், வானத்திலிருந்து மழை பெய்கிறது, அது வசதியானவர் வீட்டில் மட்டுமா பெய்கிறது? ஏழைகளுக்கும் சேர்த்து தானே பெய்கிறது. சூரியனுடைய கதிர்கள் வசதியானவர்களுக்கு மட்டுமா வெப்பத்தை தருகிறது? எல்லோருக்கும் சேர்த்து தானே தருகிறது. சந்திரனுடைய குளிர்ச்சியில் எல்லோரும் தானே திளைக்கிறோம், வசதியானவர்களுக்கு மட்டுமா வருகிறது? அதுபோல் இந்த இயற்கை வசதியற்றவர்கள், வசதி மாணவர்கள், மேலும் பணக்காரர்கள், ஏழை என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் சமமாக இந்த இயற்கை தன்னுடைய நலன்களை எல்லாம் வாரி வழங்குவதைப் போல மகான்களும் அப்படித்தான் என்பதை சுவாமியும் பல முறை சொல்லியிருக்கிறார். அதுபோல சுவாமியும் தான் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். அப்படி ஒரு முறை என்ன ஆயிற்றாம், மைசூர் மகாராஜா என்று அப்போதெல்லாம் நம்முடைய மாகாணங்கள் பிரிக்கப்படாத நிலையில், விடுதலை பெறுவதற்கு முந்தைய நிலையில் முழுவதுமாக மன்னர்கள் ஆட்சியால் சூழப்பட்டிருந்த ஒரு நாடு. ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு குறுநில மன்னர், பிரபுக்கள் அவர்களால் ஆளப்பட்டு வந்தது. அப்படி அந்த மைசூர் மகாராஜா என்று சொல்லக்கூடிய மிக பிரபலமான அந்த மைசூர் மகாராஜாவினரும் தர்ம காரியங்களுக்காக ஒரு விருது, அவார்டு என்று சொல்லக்கூடிய விருதை பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியவதி திருமதி சாக்கம்மா என்று சொல்வார்கள் அவரை. அவர் ஒரு பெரிய ஒரு காப்பி தோட்டம் என்று சொல்வார்கள். அந்த தோட்டம், தேயிலைக்கு தோட்டம், காப்பி தோட்டம், அந்த தோட்டங்களுக்கெல்லாம் ஒரு நிர்வாகியாக மிகப்பெரிய ஒரு அதிபராக இருந்து வந்தவர் மைசூர். அந்த சமஸ்தானத்தில், மைசூர் சமஸ்தானத்தில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு இடத்தை மகாராஜா அளித்திருந்தார். அவர் செய்த தர்ம காரியங்களுக்காக மகிழ்ந்து அவருக்கு மிகப்பெரிய விருதுகளும் பட்டங்களும் வழங்கியிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கோடு இருந்தார் அந்த சாக்கம்மா என்ற திருமதி சாக்கம்மா என்ற புனிதவதியார். அவர் இறைப்பணியும் செய்வதில் அவருக்கு நிகர் அவர்தான். பல மணி நேரங்கள் தொடர்ந்து பூஜை செய்வாராம். அவர் பூஜை செய்யும் பொழுது எவருமே அவரை தொந்தரவு செய்ய மாட்டார்கள். அப்படி இறைவனோடு லயித்து பூஜை செய்வார்கள். அவ்வாறு இருந்தபோது ஒரு நாளைக்கு என்ன ஆயிற்றாம், அவர் அதே மாதிரி பூஜை அறையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். பூஜை தொடர்ந்து அப்பொழுது ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று அவருடைய அந்த அவருக்கு வேலை செய்யும் அந்த பணியாள் அம்மா, உங்களை யாரோ உடனடியாக அவசரமாக பார்க்க வேண்டும் என்று ஒரு காரில் வந்திருக்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாராம். இவருக்கு கோபம் வந்து விட்டதாம். இதுவரை என்னுடைய பூஜையில் நீ குறுக்கிட்டதே இல்லை, இப்பொழுது ஏன் இவ்வாறு குறுக்கிடுகிறார்? அப்படி என்னுடைய பூஜையை தியாகம் செய்யும் அளவிற்கு நான் சந்திக்க வேண்டிய நபர் யார்? யார் என்னை பார்க்க வந்திருப்பது? ஏன் இவ்வாறு என்னை தொந்தரவு செய்கிறாய் என்றெல்லாம் அவரிடம் கோபப்பட்டிருக்கிறார். அப்பொழுது எனக்கு தெரியவில்லை அம்மா, ஏனோ தங்களிடம் பேச வேண்டும், தங்களிடம் இதை சொல்ல வேண்டும் என்று எனக்குள் ஒரு தோன்றியது, நீங்களே பாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் மன்னிப்பு கேட்டுவிட்டு வேலைக்காரன் சென்று விட்டான். இந்த அம்மா அப்படி என்னுடைய பூஜையை கலைக்கும் அளவிற்கு யார் வந்திருப்பார்கள்? ஏனென்றால் அங்கு இருக்கும் எல்லாருக்குமே அவரை பற்றி நன்றாக தெரியும். அவர் எந்த நேரத்தில் அவரை தரிசிக்க முடியும், அவரிடம் சென்று பேச முடியும், தன்னுடைய குறைகளை போக்கிக் கொள்ள முடியும் என்பதையும் எல்லோரும் தெரிந்து வைத்திருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று ஒருவர் பூஜை நேரத்தில் ஒருவர் தன்னை யார் தொந்தரவு செய்வது என்ற எண்ணத்தோடு வாசலுக்கு வருகிறார். வாசலில் ஒரு பழைய, அந்த காலத்து ஒரு மாடல் கார் என்று சொல்வார்கள், பழைய ஒரு கார் நின்று கொண்டிருக்கிறது. அதுலேயும் ஆச்சரியம், அந்த காரை ஓட்டி கொண்டு வந்தவன் ஒரு 15-16 வயது சிறுவன் போல காணப்பட்டார். இந்த வயதில் காரை ஓட்டி வந்திருக்கிறாரா? அரசாங்கத்திற்கு தெரிந்தால் அபராதம் கட்ட வேண்டுமே, அரசாங்கத்திற்கு அனுமதி பெற்று வந்தாரா? இவரை பார்க்கும்போது ரொம்ப சிறுவனாக, சின்ன பையனாக தெரிகிறதே, எப்படி இந்த காரை இவ்வளவு தூரம் இந்த பையன் ஓட்டி வந்தான்? அவருக்கு அந்த கார் ஓட்டியின் மேல் அந்த கண்களை விட்டு அந்த அவருடைய உள்ளம் அகல மறைக்கிறது. அப்படி ஒரு வசீகரமான ஒரு தோற்றம் ஒரு எல்லோரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு தோற்றம் அந்த காரை ஓட்டி ஒரு சின்ன ஒரு இளைஞனுக்கு, வாலிபனுக்கு இருப்பதாக அவர் உணர்ந்தார். அதைத் தொடர்ந்து அந்த காரில் இருந்து ஒரு வயதான ஒரு முதியவர் இறங்குகிறார். அவருக்கு தாடி மீசையோடு இருக்கிறார், நெற்றியில் பட்டை பட்டையாக விபூதி போட்டு கொண்டிருக்கிறார். அவர் அந்த காருக்கு பெயர் கைலாச கமிட்டி என்றோ எழுதியிருக்கிறது. அவர் நேராக நடந்து வருகிறார். அம்மா, உங்களோடு சிறிது பேச வேண்டும், உள்ளே வரலாமா என்று கேட்டவுடன் வாருங்கள் என்று சொன்னவுடன் அவரை பார்த்தவுடன் அவருக்கு திருமதி சாக்கம்மா அவர்களுக்கு திருப்பி செல்லுங்கள், நான் பூஜை செய்யக்கூடிய நேரம் என்று சொல்ல மனம் வரவில்லை. அது ஏதோ ஒரு தெய்வ சங்கல்பமாக உள்ளே வாருங்கள் என்று அழைத்து போய் அவருக்கு உபச்சாரம் செய்கிறாள். பிறகு அவர்களுக்கு பழ வகைகள் எல்லாம் சமர்ப்பித்து சாப்பிடுமாறு சொல்கிறாள். அப்போது அவர் சொன்னாராம், என்ன கிடைத்தாலும் யார் கொடுத்தாலும் எல்லா இடங்களிலும் சாப்பிடும் வழக்கம் எனக்கு இல்லை அம்மா என்றாராம்.
ஏதோ ஒன்று அந்த அம்மா தன்னுள் ஆழமாக அந்த வார்த்தைகள் சென்று தைப்பதைப் போல அவர் உணர்ந்தார். ஏனென்றால் சிறிது நேரத்துக்கு முன்னால் யார் என்னை பார்க்க வருவது என்று கோபித்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது இவர் சொன்ன வார்த்தை அவருடைய உள்ளத்தை சென்று தைத்தது. சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள், பரவாயில்லையம்மா, கைலாச கமிட்டியில் உன்னையும் ஒரு உறுப்பினராக சேர்க்க வேண்டும், அதனால் ஒரு 1000 ரூபாய் தருவாயா என்று கேட்ட பொழுது, அப்படியே தருகிறேன் சுவாமி என்று 1000 ரூபாய் எடுத்த பொழுது, வேண்டாம் வேண்டாம், இந்த 1000 ரூபாய் நீயே வைத்துக்கொள், அந்த 1000 ரூபாய் பின்னாலும் நீ எனக்கு தருவதாக ஒரு உறுதிமொழி பத்திரம் எழுதி கொடுக்கின்றாராம். உடனடியாக ஒரு உறுதிமொழி பத்திரம் எழுதி கொடுத்தார். அந்த உறுதிமொழி பத்திரத்தையும் அங்கேயே வைத்துவிட்டு அவர் பின்னால் வந்து நான் பெற்றுக்கொள்கிறேன், நீ நலமாக வாழ்வா என்று சொல்லிவிட்டு அவர் ஏறினாராம். கார் ஓட்டியும் தொடர்ந்து காரை ஒரு சில நிமிடங்களே ஆகியிருந்தது காரை செலுத்தி. அந்த கார் எங்கு மறைந்தது மாயமாக என்று அவர்களுக்கே தெரியவில்லை. இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. வந்தது யார், என்னிடம் யார், கைலாச கமிட்டி யார், இது அங்கிருந்து வந்து 1000 ரூபாய் என்னிடம் கேட்டாரே, அதையும் வாங்கி கொண்டு போகவில்லையே, உறுதிமொழி பத்திரம் எதற்காக கேட்டார், எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்று சிறிது நாட்களுக்கு பிறகு அதை மறந்தே விட்டிருந்தார். பல வருடங்கள் இந்த நிகழ்வு நடந்து பல வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் அவர் வந்து அவருடைய மைசூரில் சுவாமியை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவர் பெறுகிறார். சுவாமி இருக்கும் ஒரு வீட்டிற்கு இவரும் இந்த திருமதி சாக்கம்மா அவர்களும் செல்கிறார். உள்ளே நுழைந்தவுடன் அந்த சுவாமியை பார்த்து கொண்டிருந்தவருக்கு ஏதோ ஒன்று இவரை நாம் எங்கேயோ பார்த்திருக்கிறோம் என்ற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அப்பொழுதுதான் என்ன தோன்றுகிறது என்றால், அந்த ரொம்ப நாளைக்கு முன்னால், ரொம்ப வருடங்களுக்கு முன்னால் காரை ஓட்டி கொண்டு வந்தவர் இவரை மாதிரி தெரிகிறதே என்பதை யோசித்து கொண்டே வந்தார். இன்னும் சிறிது நேரத்துக்கு பிறகு, இல்லை, இவரை இன்னொரு முறையும் பார்த்த மாதிரி தெரிகிறது. எங்கு பார்த்தோம்? அந்த காரிலிருந்து இறங்கிய வயதான முதியவரை போன்றும் இவரை பார்த்தால் தோன்றுகிறது. அப்போது இவர் யார் என்று திகைத்து ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த பொழுது சுவாமி சத்யசாயி பாபா அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாராம். அந்த அற்புதத்தை நாம் வரும் தொடரில் நாம் கேட்டு அனுபவித்து ரசிப்போம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.